Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த ரோஸ் மாதிரி இருக்க ஸ்லீவ் எப்படி பண்ணதான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு நார்மலாக உங்கள் ஸ்லீவ் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. அதை கீழேருந்து மேலே வரைக்கும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிடுங்க. ஒரு பாயிண்ட் மட்டும் ஹோல்ட் ஆகிருக்க மாதிரி. ஸோ இந்த ஸ்லீவை இப்படி ஓப்பன் பண்ணி உங்களோட ஃபேப்ரிக்கோட ஒரு முனையில் ஒரு கார்னரில் இப்படி வச்சு ஃபர்ஸ்ட் இதை செக்யூர் பண்ணிவிடுங்க பெனில். பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த அவுட்டர் ஸ்லீவை நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, நல்ல எட்ஜ் டு எட்ஜ் கரெக்டாக அந்த பேட்டர்ன் பேப்பரை ஒட்டி இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவோட லென்த் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 இன்ச் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது பண்ண ஆப்டான ஃபேப்ரிக் சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில் ரொம்ப அழகாகவே இந்த ஸ்லீவ் வரும். ஏன்னா கொஞ்சம் லைட் வெயிட் ஃபேப்ரிக்காக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ நமக்கு அது ஒரு ஃப்ளவர் மாதிரி கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ நான் எடுத்துருக்கிறது சில்க் காட்டன் ஃபேப்ரிக். ஸோ அதனால் இதுக்கு நான் லைனிங் போட்டு நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ இப்போது இருக்கிற இந்த ஃபேப்ரிக்கை இப்படி பாதியாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம பேட்டர்ன் பேப்பரை இப்படி மேலே வைக்கும்போது எவ்வளோ தூரம் அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வருதோ அதை நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிவிடுங்க. கரெக்டாக எங்கே வரைக்கும் தைக்கணுமோ லைன் பண்ணிவிடுங்க. நான் அது வரைக்கும் ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் மேலே அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு அந்த உள்ளே இருக்க அந்த கோன் ஷேப் ஃபேப்ரிக்கை நம்ம எடுத்து கரெக்டாக உள் வழியாக கையை விட்டு இது கரெக்டாக ஒரு ரோஸ் மாதிரி வர மாதிரி இதை நம்ம ஒரு ட்விஸ்ட் பண்ணி அப்படியே வச்சிடலாம். ஸோ இது நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிட்டாலே போதும், அது கரெக்டாக நின்றுடுது. ஸோ நீங்கள் அதை ஃபர்தராக எதுவும் பண்ண தேவையில்லை. இதுக்கு மேலே லைனிங் துணியை வச்சு ஒரு டாப் ஸ்டிச் போட்டு இந்த லைனிங்கை ராங் சைடுக்கு டர்ன் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, இதுக்கு மேலே ஒரு வாட்டி ஸ்டிச் போட்டு லைனிங்கை சுற்றி ஒரு தையல் போட்டோன்னா நமக்கு இந்த ரோஸ் ஸ்லீவ் ரெடி ஆகிடும். நார்மலாக ஸ்லீவ் பண்ணுறதுக்கு இதை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next time. Take care. Bye bye.